அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாம் ஏசு ஏசு ஏசு, எல்லாம் ஏசு ஏசு ஏசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:12 இப்படியே கூட வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி. இந்த வேலையில கூட அநேகர் இயேசுவினாலே அழைக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தை கூட செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஊழியத்தை செய்யும் போது அநேக பிரச்சனைனாலும் போராட்டத்தினாலும் சோர்ந்து போய் ஊழியமே நீ செய்ய வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு நற்செய்தி என்னன்னா, எப்படி பவுல் சொல்றது போல நான் ஆசையா பின்தொடர ஓட நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி. எல்லா சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பார்த்தால், அவர் ஆரம்பத்தில் எப்படி இயேசுனுடைய பிள்ளைகளை, இயேசுவை பின்பற்றின கிறிஸ்தவர்களை அவர் துன்புறுத்தினாலும், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுவுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அநேக துன்பங்களை அவர் அடைந்தார். ஆனாலும் கூட அதை செய்து முடிக்க ஆசையா புறப்படுகிறார், ஆசையாய் ஓடுகிறாராம். இது ஆசை அப்படின்னா என்னன்னா, எந்த விஷயத்தை நமக்கு பிரியமான விஷயத்தை செய்து ஒரு நாள் நம்ம ஸ்டாப் பண்றதில்லை, யாரும் நம்ம என்கரேஜ் பண்றதில்லை, யாராவது நமக்கு இதை நீ இப்படி செய், இது அப்படி செய்ன்னு சொல்றதில்லை. எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நம்ம எப்படி ஆசையாய் செய்ய, அது மேல பிரியமா நம்ம செய்கிறோமோ, அதே போலதான் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் போது என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும், நம்ம கூட நம்மளை அழைத்த தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் இயேசுக்காக நான் வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது அநேக போராட்டங்களை நான் சந்தித்தேன். நானும் இந்த இயேசுவும் எனக்கு வேண்டாம், இந்த ஊழியமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பின்மாற்றத்துல போனேன். இந்த ஒரு நபர் என்னுடைய ஊழியத்தை நிமித்தமா என்னை நடத்தினவர்களுடைய அவர் மூலியமா எனக்கு ஒரு அபியூசஸ் நடந்தது. அப்ப நான் சொன்னேன், இயேசுவும் அந்த ஊழியமும் வேண்டாம். அப்ப நான் இயேசுவை விட்டு நான் விலகி போகும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக நான் மரித்தனே, நீ ஏன் மற்றவங்களை பார்க்கிற, என்னுடைய அன்பை பாரு அப்படின்னு. அப்ப மீண்டுமா நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னிங்க, நான் திரும்ப நமக்காக நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை மீண்டுமா என்னை சேர்த்து கொண்டு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கும் நான் தேவனுக்காக ஓடும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்க எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசு உங்களுக்காக இருக்கிறார். இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீனால், பிடிக்கப்பட்டிருப்பீங்கனால், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதுதான் அநேக போராட்டங்கள் வரும். அந்த போராட்டத்தின் முடிவில் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அந்த முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், அநேகரை வாழ வைக்க முடியும், அநேகருக்காக வாழும்படியாக, அநேகருக்காக ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். சோர்ந்து போவாதீங்க, முடிவு பரிந்து உங்கள் நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் பரலோக தகப்பனே, தர்மியான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட ஊழியத்தை ஆரம்பித்து ஒரே ஆரம்ப ஊழியர் செய்யும்போது உற்சாகமாக இருந்து வருகிற பிரச்சனை நிமித்தமாய் தோண்டு போயிருக்கிற என் அன்பு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அவர்களை ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துங்க. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகர வல்லமைகளையும் நர்ஷனாக இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி போடுங்க. தேவாவினர் தாமே அவர்களை தகப்பனை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்துங்க. எந்தெந்த காரியங்களை சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இன்னும் அவர்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you.